வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு பாசிட்டிவ்ல நமக்கு மூவ் ஆயிருந்தது. இதை தொடர்ந்து நமக்கு ஆனால் இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. இப்போது முதல் கட்டமாக பைவட் பாயிண்ட்டையும் தாண்டி நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 24,437 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து 24,546 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,738 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் பைவட் பாயிண்ட்டை உடச்சி கீழ் நோக்கி மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா 24,136 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,944 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,835 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இங்கே நம்ம சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ண ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை பார்த்துடலாம். இப்போ ஹை லெவல் பார்க்கும் பொழுது நமக்கு நிஃப்டி 24,355 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. 400 இன்னும் பிரேக் அவுட் பண்ணல. நமக்கு 24,400லேருந்து 450 வரைக்கும் ஒரு ஜோன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுனா தான் நமக்கு மார்க்கெட் அடுத்த கட்டம் 25,000 நோக்கி மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இதுவே மார்க்கெட் இப்போ நமக்கு இந்த ஜோனில் இந்த லைனில் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு இறக்கம் கொடுத்துச்சுனாலும் நமக்கு திரும்ப 24,000 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அதோட ஹை லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே மேல் நோக்கி நகர்ந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒரு நேரான லைன் கிடச்சிருக்கு. ஆனால் லோ லெவல் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு அப் அண்ட் டவுன் இருக்குது. இப்போ இதே பேட்டர்ன் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம அதை பார்க்கலாம். இங்கேயும் நமக்கு அப் அண்ட் டவுனில் ஒரு நேர்கோடு நமக்கு ஹை லெவலும் லோ லெவலும் கிடைச்சி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இதே பேட்டர்னோட நம்ம கண்டினியூஷனாக இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேல் நோக்கி நகர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இங்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணிடலாம். இந்த பைவட் பாயிண்ட்டு நமக்கு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதை தொடர்ந்து மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல் கட்டம் நமக்கு 55,812 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஜோனை எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து 56,000 நமக்கு உடச்சி மேல் நோக்கி நகரும். அடுத்த கட்டம் 56,192 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல இங்கேருந்து ஜோனை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து 56,807 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இதுவே நமக்கு பைவட் பாயிண்ட்டை உடச்சி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 54,817 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே நகர்ந்துச்சுன்னா 54,202 வரைக்கும் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய சார்ட் பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. அப்போ இங்கே வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சுன்னா திரும்ப நமக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கு, அதாவது திரும்பவும் மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுக்கு அடுத்து இதையும் தொடர்ந்து கீழ் நகர்ந்துச்சுன்னா அடுத்த கட்டம் 54,000 உடச்சி 53,822 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு.
அடுத்து 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே சார்ட் பேட்டர்ன் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து சைட்வேஸில் மூவ் ஆகுறத நமக்கு மேலேயும் கீழேயும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுறத பார்க்குறோம். இப்போ இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த லெவல் நமக்கு 56,100 இந்த லெவலுக்கு வரைக்கும் நமக்கு அடுத்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்துல. இதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு 57,000 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவே மார்க்கெட் வந்து நமக்கு இன்னும் கீழ் நோக்கி இறங்குதுன்னா கண்டிப்பா 55,000 உடைக்கும் 54,500 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒன் டே சார்ட்ல அனலைஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு மார்க்கெட்ல ஹை லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ என்ன இருக்கு, ஒரு சின்ன டவுன் கொடுத்து இப்போ என்ன இருக்குன்னா நியர் லைன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. லோ லெவல் பார்க்கும்பொழுது நமக்கு நேத்திக்குரிய லோ லெவலை இன்னைக்கு பிரேக் பண்ணலை. ஹை லெவலை பிரேக் பண்ணி ஹை லெவல் இங்கே வந்து நமக்கு அதிகரிச்சிருக்கு. இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த லெவலும் நமக்கு மேல் நோக்கி க்ளோஸ் ஆகுது, ஹை லெவல் வந்து மேல் நோக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து மார்க்கெட் வந்து 57,000 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.